தன்னை திமுக ஆதரவாளர் என அழைக்கக்கூடாது, பத்திரிகையாளர் என்றுதான் கூற வேண்டும் என தொலைக்காட்சி விவாத நிகழ்ச்சியில் செந்தில்வேல் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருந்தது பேசுபொருளாகி இருந்தது. திமுக செய்தி தொடர்பாளர் எனக்கு சர்டிபிகேட் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவசியம் கிடையாது. ஒரு பத்திரிகையாளர் தான் கூப்பிட்டு நீங்க ஒரு பெயிண்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அனுமதிக்கவும் முடியாது. ஒரு நிமிஷம் இல்லைங்க. ஃபர்ஸ்ட் அதையே நான் क्वेश्चन பண்றேன். எப்படி பத்திரிகையாளர் கூப்பிடுறீங்க? ஒரு அரசியல் கட்சி அவர் வெளிப்படையாக ஒரு கட்சிக்கு அவருக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அவர் பத்திரிகையாளர் தான். ஆனால் செந்தில்வேல் அவர்களே இதற்கு முன்பு தன்னை திமுக அண்டா என கூறுங்கள், அதுதான் எனக்கு பெருமை என பேசிய வீடியோ வெளியாகி செந்தில்வேலின் இரட்டை வேடத்தை அம்பலப்படுத்தி உள்ளது. நாங்கெல்லாம் கரை வேட்டி கெட்டாத திமுக காரங்க தான் கிட்டத்தட்ட. கலைஞரை பாராட்டக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒரு பேர் திமுக சொம்பு அப்படின்னு. நான் அப்படி என்ற சொல்றவங்க சொல்லுவேன், என்னெல்லாம் சொல்றதா இருந்தா திமுக சொம்புன்னு சொல்லாத, திமுக அண்டான்னு சொல்லு. ஏன்னா நான் இவ்வளவு ஆதரிக்கல திமுகவை, நான் இவ்வளவு ஆதரிக்கிறேன், எனக்கு அதுல எந்த தயக்கமும் இல்ல. போ. செந்தில்வேல் விவாதங்களும் கருத்துகளும் பெரும்பாலும் திமுகவுக்கு ஆதரவாகவும் எதிர்க்கட்சிகளுக்கு எதிராகவே இருக்கும். இதுவே அவரை திமுகவின் மறைமுக ஆதரவாளர் என்று முத்திரை குத்தப்படுவதற்கு வழிவகுத்தது. இருப்பினும் செந்தில்வேலன் தன்னை ஒரு நடுநிலையான பத்திரிகையாளராகவே முன்னிறுத்தி வருவார். ஆனால் அவரின் பேச்சுகளும் டிவி விவாதங்களில் அவரின் நிலைப்பாடுகளும் அவர் திமுக தான் என்பதை உறுதிப்படுத்துகிறது. நியூஸ் 18 தொலைக்காட்சியில் நடந்த விவாத நிகழ்ச்சியில் டாக்டர் சுமன் செந்தில்வேலை திமுக ஆதரவாளர் என்று குறிப்பிட்ட போது அவர் ஆவேசமாக மறுத்து, என்னை திமுக காரன் என அழைத்தால் எனக்கு கோபம் வரும் என்று கூறினார். ஆனால் இதற்கு முன்பு செந்தில்வேல் ஒரு மேடையில் நான் திமுக காரன் தான், ஆனால் சொம்பு இல்லை, அண்டா என்று பெருமையாக கூறியது அவரது திமுக ஆதரவை வெளிப்படையாக ஒப்புக்கொண்டது தற்போது அம்பலமாகி உள்ளது. இந்த பேச்சு அவர் திமுகவின் கொள்கைகளையும் தலைமைகளையும் ஆதரிப்பவர் என்பதை தெளிவாக காட்டியிருந்தது. மேலும் அரசியல் விமர்சகர்கள் சிலர் திமுகவின் ஊபியாகிய செந்தில்வேல் எப்படி பத்திரிகையாளர் போர்வையில் தொடர்ந்து ஊடகங்களில் விவாதம் நடத்த அனுமதிக்கப்பட்டு வருகிறார் என்றும் கேள்வி எழுப்பி வருகின்றனர். திமுக தொலைக்காட்சி விவாதங்களில் தங்கள் கருத்துக்களை திறம்பட முன்வைப்பதற்காக ஒரு பேச்சாளர்கள் குழுவை உருவாக்கியுள்ளது. இதில் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், வழக்கறிஞர்கள் மற்றும் கட்சி ஆதரவாளர்கள் இடம்பெறுகின்றனர். இந்த பேச்சாளர்கள் திமுகவின் கொள்கைகளை ஆதரிக்கும் வகையில் பேசுவது இயல்பு. ஆனால் செந்தில்வேலன் ஒரு பத்திரிகையாளராக இருந்தாலும் அவரது திமுக ஆதரவு கருத்துக்கள் அவரை கட்சியின் மறைமுக பேச்சாளராக கருதப்படுகின்றன. இது பத்திரிகையாளர்களின் நடுநிலை தன்மை குறித்து மக்கள் மத்தியில் கேள்விகளை எழுப்பியுள்ளது. மேலும் டிவி விவாதங்களில் பங்கேற்கும் சில பத்திரிகையாளர்கள் மற்றும் அரசியல் விமர்சகர்கள் திமுகவுக்கு ஆதரவாகவும் ஒரு தலைப்பட்சமாக செயல்படுகின்றனர். இதற்கு முன்பும் செந்தில்வேல் டிவி விவாத நிகழ்ச்சிகளில் திமுகவுக்கு ஆதரவாக பேசி பல சர்ச்சைகளுக்குள் சிக்கியிருக்கிறார். அதேபோல் பல ஊடகங்களும் திமுகவுக்கு ஆதரவாகவே செயல்பட்டு வருகிறது. ஒரு சிலர் பத்திரிகையாளர் என்ற போர்வையில் திமுகவுக்கு முட்டு கொடுத்து பேசி வருகின்றனர். அதே சமயத்தில் தொலைக்காட்சி நெறியாளர்களும் திமுகவுக்கு ஆதரவாக பேசியதோடு சில ஊடகங்கள் தனது தனித்தன்மையை மறந்து முழுவதுமாக திமுக ஆதரவு ஊடகமாக செயல்பட்டு வருகின்றன.